சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்மான வணக்கங்கள். ஓம் திருமூலர் சித்தரை போற்றி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது பாத்தீங்கன்னா திருமூலர் சித்தரை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம். எதுக்கு நம்ம சொல்ல போறோம்னா நம்ம திருமந்திரம் சொல்ல போறோம். திருமந்திரம் சொல்ல போறோம்னா திருமந்திரத்துல உள்ள 3000 பாடல்களையும் சொல்ல போறோம். அதுக்குதான் நம்ம இந்த வீடியோ எடுக்க போறோம். 3000 பாடல் அப்படி கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு தான் இருக்கும். அதே மாதிரிதான் எனக்கு நான் 10th படிக்கிறதுல இருந்து எனக்கு திருமந்திரம் போடணும், யூடியூப்ல போடணும்னு அப்படி ஆசையா இருந்துச்சு. அந்த ஆசைக்கோசம் பாத்தீங்கன்னா நான் ஜோதிடர் ஆயிட்டேன், கொஞ்சம் சித்த மருத்துவத்தையும் படிச்சுட்டேன், கொஞ்சம் மந்திர சக்திகளையும் நிறைய பெற்றுட்டேன், இறைவனோட அருளும் பெற்றுட்டேன். அது பெற்றுட்டு திருமூல சித்தர் அருளாலையும் சிவபெருமான் அருளாலும் 18 சித்தர்கள் அருளாலையும் இன்னும் மேலும் இருக்கிற கோடிக்கணக்கான சித்தர்கள் அருளாலையும் நான் திருமந்திரத்தை நான் யூடியூப்ல சொல்லணுங்கிற ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருமூலர் சித்தரோட வரலாறு தெரியும், ஓகேங்களா? அதுதான் நம்ம சொல்லணும். அதுல திருமூலர் சித்தரோட வரலாறு சொல்லிட்டு நம்ம ஒன்னு ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேங்க. இப்ப அதாவது பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட நேரடியா சிஷியர்களா இருந்தவங்க பாத்தீங்கன்னா வியாக்க பாரதரு, சித்ததாசனு, அகத்தியரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர், இப்படிலாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிவபெருமான் கிட்ட ரொம்ப நெருக்கமா கல்வி கத்துட்டாங்க. அவங்க சிவபெருமானோட அருளை நேரடியா பெற்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு சித்தர்கள் தான் பாத்தீங்கன்னா சித்ததாசன்ங்கிற ஒரு சித்தர் பாத்தீங்கன்னா ஒரு துறை கைலாய மலையில இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா இமயமலையில இருந்து அவர் பாத்தீங்கன்னா அகத்தியரை பார்க்கலான்னு சொல்லிட்டு தென் தமிழகத்துக்கு நோக்கி நடந்து வராரு. நடந்து வந்துட்டே இருக்கும் மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா சாத்தனூருங்கிற ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா வராரு. அங்க அது சிவபெருமான வர வர வழியில எல்லா சிவபெருமான் கோயிலையும் தரிசிச்சுட்டே தான் வராரு. அப்படி தரிசிச்சுட்டே வர மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சாத்தனூருங்கிற ஊருக்கு வர மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா அங்க நிறைய ஒரு 50 மாடுகள் ஒரு மாதிரி சுத்தி ஒரு மாதிரி பரபரப்பா இருக்குது ஒரு சுச்சுவேஷன். என்ன சுச்சுவேஷன் என்ன சூழ்நிலை பாத்தீங்கன்னா அங்க அங்க பாத்தீங்கன்னா மூலன்கிற ஒருத்தன் இறந்து கிடக்குறான். அதை பார்த்து பாத்தீங்கன்னா அந்த பசுமாடுகள்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுக்குன்னு ஒரு மாதிரி கலங்கி நிக்குது. இது இப்ப சொல்றதுல இருந்தே நம்மளுக்கு ஒரு ஒரு விதமான உள்ளுணர்வு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமா தோணுங்க. இது எதை சொல்ல வராங்கிறது எனக்கு ஒரு விஷயமா புரியுது. உங்களுக்கு என்ன விஷயமா புரியுதுங்கிறத நீங்க அதை ஆடியன்ஸ் கிட்ட விட்டுணும், ஓகேங்களா? அந்த ஸ்டோரி அப்படிதான் திருமூல சித்தரும் விடுறாரு அவரோட வாழ்க்கை வரலாறுல. அப்படி பார்க்க மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மூலன்கிற இறந்து கிடந்தானா பசுமாடுகள்லாம் கவலைப்படுதா, ஒரு ஒரு மனுஷனுக்கோசம் இவ்வளவு அவன் இறந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு பாசபந்தமா இருக்குதே, அதிசயமாகுதே. சரி, இந்த பசுமாட்டுகளை அதோட துயரை துடைக்கணும், அவங்களோட இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயிற வித்தையால, அதாவது அஷ்டமா சித்திங்கிறது அது சிவபெருமான வழிபடுற சித்தர்கள் எல்லாருக்குமே இருக்கும். இவர் சித்ததாசன்ங்கிறது நேரடியா சிவனோட அடியார்கள்லாம் நேரடியா கல்வி கற்றவர்ல. அதனால பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா தன்னோட உடம்ப மறைச்சு வச்சுட்டு கூடு விட்டு கூடு பாய வித்தையால அந்த மூலங்கிற உடம்புல பூந்த உடனே அந்த மாடுங்கெல்லாம் சந்தோஷமாயிடுச்சு. அது பாத்தீங்கன்னா உடனே அந்த மாடெல்லாம் சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவர் பாத்தீங்கன்னா அவர் அந்த மாடுங்களே கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல போயிட்டு சேர்ந்துச்சு. அந்த வீட்டுல போயிட்டு சென்றடைஞ்ச உடனே அவர் பாத்தீங்கன்னா சரி நம்ம கடமை முடிஞ்சிச்சு போலான்னு பாக்கலான்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். அதாவது பாத்தீங்கன்னா மூலனோட மனைவி பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இவருக்கு உடனே தூக்கி வாரி போடுது. ஆஹா, நம்ம வந்து நம்ம ஒரு சிவத்துறவையாச்சு, நம்மள இப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இருக்கு வீடியோ கரெக்டா போயிட்டு இருக்கோம். சரி, ஏன்னா இது டென்ஷனா இருக்குங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவரு டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆயிட்டு என்னடா பண்றது, இந்த அம்மா அப்படி சொல்றாங்க. அம்மா, நான் உன் புருஷன் இல்லம்மா, உன் புருஷன் செத்துட்டான். நான் கூடு விட்டு கூடு வித்தையால நான் உங்க புருஷன் உடம்புக்குள்ள போயிட்டேன். அதனால பாத்தீங்கன்னா நான் இப்ப அந்த என்னோட வேலை முடிச்சு பத்திரமா மாடுகளை சென்றடைஞ்சிட்டேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா இல்ல இல்ல, நீங்க தான் என் புருஷன், நீங்க தான் என் புருஷன் அப்படி சொல்லி அந்த அந்த அவங்க ஒப்பாரி வச்சிருச்சு அவரோட மனைவி. அப்புறம் ஊரை கூட்டிட்டு வந்துச்சு. எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் இவர் தியானம் பண்ணிக்கிறாரு. அந்த மடத்துல அங்க ஓரமா மடத்துல தூங்குறாரு, தியானம் பண்ணிக்கிறாரு. அவர் பார்த்து வச்சே தேஜஸ் ஒளிவட்டெல்லாம் தெரிஞ்சாலும் இவர் வேற மாதிரி, இவன் மூலம் அப்படி கிடையாது, இது யாரு அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலும் அவரோட மனைவிக்கோசம் எல்லாரும் கேக்குறாங்க. ஏன்பா ஏன்பா அப்படி பொண்டாட்டி விட்டுட்டு நீங்க கிடக்குற அப்படின்னு கேட்டோடனே அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே புரிஞ்சிடுது. புரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு ஏன்பா நான் அந்த உடலை நான் என் உடலை அழிஞ்சு போச்சு, சரி நான் அந்த என் உடலை விட்டுட்டு நான் பூத உடலாம் நான் நான் அப்படியே ஆத்மாவா நான் சிவன் கிட்ட கலந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல, நீங்க என்னோட என்னோட கணவனோட உடலை நீங்களே வச்சுக்கோங்க, அதுவும் இறைவன் இந்த மாதிரி செஞ்சிருக்காருன்னா நல்ல காரியத்துக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் விட்டு கொடுத்துச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட கணவரோட உடல் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நீங்க வச்சு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை விட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அவரும் நடந்து போய் சிவபெருமானை தரிசிச்சுட்டு அவர் போயிட்டு ஒரு மரத்துல உட்காராருங்க.
அது என்ன மருந்து தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நானும் வந்து நம்மளோட பாக்குற வியூவர்ஸ் எல்லாம் வந்து புத்திசாலிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் வச்சுக்கலாம். ஒரு மரத்த அடியில உட்கார்ந்தாரு, உட்காந்து 3000 வருஷம் வந்து இருக்கிறாருங்க அந்த தவக்கோலத்துல. வருஷத்துக்கு ஒரு பாடல்னு எழுதுறாருங்க. அப்படி எழுதுனதுதான் 3000 பாடல். சில பேர் வந்து அந்த 3063 பாடல்ங்கிற மாதிரியும் எழுதி வச்சிருக்காங்க. சில குறிப்புகள்லாம் அதிகமா கிடைச்சிச்சு, எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்க மாதிரியும் சொல்றாங்க. இருந்தாலும் 3000 பாடல்கள் அப்படிதான். திருமந்திரம் வந்து 3000 பாடல்கள் தான். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு 63 பாடல்கள் வந்து கிடைச்ச மாதிரியும் விஷயம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குங்க. அதாவது அதாவது பாத்தீங்கன்னா திருமந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவகாமமம் அப்படிங்கிற சிவகாமமம் அப்படிங்கறத வந்து இயற்பெயரா வச்சாரு. அது மருவி மருவி வந்து திருமந்திரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த திருமந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் திருமந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவாவடுதுறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடிமரம் இருக்கு அந்த கோவில்ல. அங்க வந்து பதுக்கி வச்சிட்டாரு, புதைச்சி வச்சிட்டாரு. அதை வந்து திருஞான சம்பந்தர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயன்மாரு, குட்டி குட்டி பையனா இருப்பார்ல. அதாவது தேவாரம் எழுதியவர்கள் நால்வர்னு சொல்லுவாங்க. அதுல திருஞான சம்பந்தர் தான் ஒரு 16 வயசு பையன். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. எடுத்து இந்த மாதிரி பொக்கிஷத்தை எடுத்து அதுக்கப்புறம் அந்த சிதம்பரம் கோயில்லயும் வச்சிருக்காங்க. நானும் பார்த்தேன், சிதம்பரம் கோயில்லயும் நான் போகும்போதுல பார்த்தேன். சிதம்பரம் வந்து கோயிலுக்குள்ள போனவனே தான் வந்து எனக்கு இந்த திருமந்திரம் சொல்றதுக்கான உத்தரவு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு அதிசயங்கள் நடந்த விஷயமா இருக்குது அந்த கோயிலுக்குள்ள. அவ்வளவு அளவுக்கு அதிசயங்களும் மர்மங்களும் நிறைய சித்தர்கள் வந்து வந்துட்டு போறாங்க அந்த கோயில்ல. அதுதாங்க அந்த கோயில் ஒரே ஒரு ஒரு நிறைய ரகசியங்கள்ல ஒன்று என்னன்னா சித்தர்களும் தினம் தினம் வந்துட்டு போறாங்க, மனுஷ ரூபத்துல வந்துட்டு அந்த கோயில்ல போறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த திருமந்திரம் வந்து நிறைய பேக் பண்ணி வச்சிருக்காங்க அவரோட அவரோட நூல்களை. அந்த ஒரு விஷயம் இருக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாக்க பாரதரும் பதஞ்சலி முனிவரும் சிதம்பரம் கோயில்ல வந்து வராங்க. சிவபெருமனோட நடனத்தை பாக்குறதுக்கோசம் வராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவரும் வந்து பாத்தீங்கன்னா திருமூல சித்தரும் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து ஜீவசமாதி ஆவறாரு அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் ஆவறாரு. ஏன்னா வந்து அவர் வந்து கடைசியில வந்து கைலைநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான், நந்திய பெருமானிடம், நந்தியின் பெருமான கைலாயநாதர் எல்லாமே சிவனை தாங்க குறிக்கும். கடைசியில சிவன் கிட்டேயே சரணாகதி அடைஞ்ச மாதிரி அடைஞ்சு அவர் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்தி நிலையை அடைகிறாரு. இந்த சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வேணா வந்து அவங்க வந்து எப்ப வேணா வந்து மனித ரூபத்துல வந்து நடமாடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முக்தி கிடைச்சாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் பூலோகத்துலதான் இருக்கிறாங்க. சிவன் கூட ஐக்கியமானாலும் அவங்க வந்து அவங்க நடமாட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த சமாதியின் நிலை இருக்கு. இதெல்லாம் வந்து திருமூல சுத்தர் பாடல் படிக்க படிக்க தெரியும். அஷ்டமா சித்திகள் படிக்க 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 தெரியும். அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா சமாதிங்கிற மாதிரி இவரே எழுதி வச்சிருக்காரு. இந்த மாதிரி இவரோட நூல்களை நிறைய படிக்க படிக்க வரைக்கும் நிறைய வந்து நம்மளோட அறியாமை பொங்கி நல்ல நூல்கள் வந்து நல்ல நூல்கள் வந்து நல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மத நூல்களை தாண்டி எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நூலா வந்து திருமூல சித்தர் வந்து பண்றாங்க. ஓகே, திருமூல சித்தரை பத்தி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். என்ன எதனா சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சொல்லாம விட்டதை எல்லாமே ஓரளவுக்கு சொல்லிட்டேன். இவர் வந்து சித்தர் மட்டும் இல்லைங்க. இவர் வந்து நாயன்மார். ஓகேங்களா? அதாவது அதாவது சேக்கிழார் எழுதின பெரிய புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 46வது நாயன்மார்களா வந்து குறிப்பிடுறாங்க. இவர் வந்து ஒரு நாயன்மாரு, இவர் வந்து ஒரு சித்தரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பயங்கரமா எல்லாத்துலயுமே ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கிறவர். எல்லா சித்தர்களுக்கும் தலைமை சித்தர். அகத்தியர் சித்தர் இருந்தாலும் அகத்தியர் சித்தருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இவருதான் வந்து பழமையான சித்தராகவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இவங்கள சித்தர்களுக்கு வந்து ரொம்ப தலைமையான சித்தராகவும் அவர் கருதப்படுறாரு. இப்பேற்பட்ட வந்து திருமூல சித்தரை வணங்கிட்டு திருமூல சித்தரே உங்கள் அருளால வந்து நான் திருமந்திரத்தை போட்டு முடிக்கணும். பாடல்கள் படிக்க 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 ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி வந்து சில சில ஞானங்கள் வந்து வருகின்றது. அதே மாதிரி நேயர்களுக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ, நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட அருளால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சொல்ல வைங்க. நான் அதை பல டைம் ட்ரை பண்ணிட்டேன். நான் வந்து 67 வீடியோ போட்டேன், அது டெலிட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமூலர் சித்தரே உங்களோட அருளால நான் கண்டிப்பா நீங்க எழுதின நூலை எளிமையா எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க வந்து உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஜாயின் ஆகிக்கங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பா ஜாயின் ஆகிக்கங்க. நம்ம வந்து திருமந்திரத்தை நோக்கி சோழர் காலத்து பயணம் மாதிரி நம்ம வந்து திருமூலரோட பயணமா நம்ம வந்து இந்த வீடியோ மூலியமா நம்ம வந்து அனைவரிடம் சென்றடைகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.